ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். தோனியை விட டெஸ்ட்டில் சிறந்த கேப்டன் அப்படின்னா அது வந்து விராட் கோலி தான். அப்படிப்பட்ட விராட் கோலி வெளிப்படையாகவே வந்து எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடுங்க, நான் வந்து டெஸ்ட்டில் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியுமே கூட அஜித் அகர்கர் வந்து அதை வந்து மறுத்திருக்காரு. அதனால தான் வந்து கடுப்பில் விராட் கோலி வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு. ஒரு புறம் வந்து கோலியையும் வந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க, ரோஹித் சர்மாவையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் T20யில் நம்பர் 1 பவுலராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க ஒரு பிளேயரை, ஒரு யங் பிளேயரை இப்போ திரும்ப டெஸ்ட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு கௌதம் கம்பீர். இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 2011 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் தான் வந்து அறிமுகமானார். அவருடைய இந்த ஒரு 14 வருஷ பயணத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை நம்பர் 1 இடத்துக்கு வந்து கொண்டு போனார் அப்படின்னா அது வந்து மிக ஆகாது. 2014 தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு விராட் கோலி கிட்ட வந்து பொறுப்பு வந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்லட்ஜிங் பண்ணி ரொம்ப அக்ரெஷனோடு நடந்துக்கிட்டார் விராட் கோலி. அதே மாதிரி ஃபிட்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பயங்கரமாக வந்து ஃபிட்டாக இருந்தார். இந்திய அணிக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர்களை விராட் கோலி வந்து கொடுத்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, இஷாந்த் சர்மா இவங்க எல்லாருமே வந்து ஷைன் பண்ணி ஒரு வெளிநாட்டு பவுலருக்கு ஈக்குவலாக இவங்களையுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். வெளிநாட்டு வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 2018-19 சமயத்தில் ஆஸ்திரேலிய மண்ணில் இந்தியா முறையாக டெஸ்ட் சீரீஸை 2-1 அப்படிங்கிற கணக்கில் வந்து கோலி தலைமையில் வந்து ஜெயித்தாங்க. இது வந்து ஒரு வரலாற்று வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலாந்தில் 2018, சவுத் ஆஃப்ரிக்காவில் 2019 இந்த சீரீஸ்லையுமே இந்திய அணி வந்து ஜெயித்தாங்க. அதே மாதிரி ICC ரேங்கிங்கில் இந்தியாவை நம்பர் 1 இடத்துக்கு விராட் கோலி வந்து அழைச்சிட்டு போனார். அதே மாதிரி கோலியோட கேப்டன்சியில் சொந்த மண்ணில் இந்தியா எந்த ஒரு சீரீஸ்லையுமே தோற்றது கிடையாது. இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி அணிகள் எல்லாம் இந்தியா கிட்ட வந்து தோல்வியை சந்தித்து வெளில போனாங்க. ஒரு கேப்டனாக கலக்கின விராட் கோலி பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அசத்தினார். 123 டெஸ்ட் மேட்சஸில் 9230 ரன்களை இப்போ வரைக்கும் அடிச்சிருக்காரு. 30 சதம், 31 அரை சதம், 7 டபுள் சதம், இது எல்லாமே வந்து கோலியோட டெஸ்ட் ரெக்கார்டாக வந்து இருக்குது. அதேமாரி கோலியோடைய கேரியரில் கோல்டன் பீரியட் அப்படின்னா அது வந்து 2016-19 அந்த பீரியட் தான். ஏன்னா 2016 அவருடைய ஆவரேஜ் வந்து 75.93 வச்சுருந்தாரு. 2017 75.64 வச்சுருந்தாரு. 2018 55.08 வந்து வச்சுருந்தார். இந்த மாதிரி வந்து அந்த ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பயங்கர டச்சில் வந்து இருந்தார். பல வெற்றிகளை வந்து கொடுத்து டீம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார். இந்த மாதிரி பண்ண விராட் கோலி திரும்ப வந்து கேப்டன்ஷிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்து வந்திருக்கு. இது சம்மந்தமாக 2 முறை பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து அஜித் அகர்கருக்கு வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்காரு. பட் அகர்கர் வந்து பெருசாக அதை வந்து கண்டுக்கலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி BCCIக்கு நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை விராட் கோலி வந்து அனுப்பியிருக்காரு. அவங்க வந்து உங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாங்களே தவிர எந்த ஒரு BCCI சேர்ந்த தலைவர்களோ அகர்கரோ கம்பீரோ யாருமே விராட் கோலியை தொடர்பு கொண்டு பேசலை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து அகர்கர் மற்றும் கம்பீர் இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, சீனியர்கள் இருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டு டெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட மாட்டாங்க, ஃபேமிலி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஃபுல் டோர்னமெண்ட்டுக்கும் ஃபேமிலியை வந்து கூட வச்சுக்கிறாங்க. இதனால் இவங்களால பிரச்சனையாக தான் வந்து இருக்குது. இனிமேல் யங் பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்குமே வந்து இருக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பிளேயர் ஆடணும் அப்படின்னா அவங்க வந்து லோக்கல் மேட்சஸில் வந்து ஆடணும். ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 14 நாட்கள் மட்டும்தான் வந்து ஃபேமிலியை வந்து கூட வச்சுக்கணும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கம்பீர் வந்து போட்டார். இது எதுவுமே வந்து விராட் கோலிக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து இப்போ ஒரு 1.5 மாதம் வந்து வெளிநாட்டு டூர் போகிறார் அப்படின்னா அதில் வந்து பாதி நாள் வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னொரு புறம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் கூட கேப்டன் பொறுப்பை திரும்ப கொடுங்க அப்படின்னு விராட் கோலி வந்து கேட்டிருக்காரு. அதற்குமே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால தான் விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவை நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போன விராட் கோலியை ஒரு ஃபேர்வெல் கூட இல்லாமல் அவர் கேட்டதை பண்ணி கொடுக்காம அவரை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் BCCI வந்து நடத்தியிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனியர் வீரரை வெளில அனுப்பிட்டு கம்பீர் என்ன பண்ணுறாருன்னா யங் பிளேயரை உள்ளே கொண்டு வருவதற்கு இப்போ வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியாக இந்தியா வந்து ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்து போனாங்க. அதில் வந்து படுதோல்வியை சந்திச்சாங்க. அந்த படுதோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங் வந்து சரியாக இல்லாத மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் சொதப்ப ஆரம்பிச்சுது.
அடுத்து நம்ம வந்து இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோம். ஆஸ்திரேலிய தொடர் எப்படி டஃப்பாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கிலாந்து தொடரும் டஃப்பாக இருக்கும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கடைசியாக 2007 தான் வந்து தொடரை வந்து ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியா பெருசாக தொடரை வந்து ஜெயிச்சது கிடையாது. அதே மாதிரி இப்போதைக்கு பந்து வீச்சில் பும்ராவை தவிர்த்துட்டு மற்ற எந்த பவுலர்ஸுமே வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை டெஸ்ட் ஸ்குவாடில் இணைப்பதற்கு கம்பீர் வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 9 ஒருநாள் போட்டியில் ஆடி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 63 T20 கிரிக்கெட்டில் ஆடி 99 விக்கெட் எடுத்திருக்காரு. T20யில் வந்து இந்திய அளவில் அதிக விக்கெட் எடுத்த ஒரு பவுலராக வந்து இருக்காரு. இன்னொரு புறம் 21 முதல் தர டெஸ்ட் போட்டியில் ஆடி 66 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இங்கிலாந்தில் ஆல்ரெடி கவுண்டி கிரிக்கெட்டில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்லா ஆடி இருக்காரு. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை இந்த இங்கிலாந்து தொடரில் சேர்ப்பதற்கு கம்பீர் வந்து முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து ஃபைனல் அப்டேட் ரோஹித் சர்மாவுமே இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த இப்போ வந்து கம்பீர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ரோஹிட்டும் வந்து இப்போ ரீசெண்டாக விராட் கோலி ஓய்வை அறிவிப்பதற்கு முன்னாடி தான் அவரும் வந்து டெஸ்ட் ஃபார்மெட்லேருந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிட்டாரு. ஆல்ரெடியே T20 உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்த கையோட விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே T20 ஃபார்மெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடியே வந்து ஆஸ்திரேலியா தொடர் நடந்த சமயத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க. ஏன்னா அப்போ வந்து ரோஹித் சர்மா வாண்டடாகவே வந்து நான் வந்து ஒரு போட்டியில் ஆடாமல் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டாரு. அந்த தொடர் முடிஞ்ச கையோட செய்தியாளர்கள் கேட்டப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இப்போதைக்கு ரிட்டையர் ஆகக்கூடிய எண்ணம் எனக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மா சொன்னார். கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பிசிசி அவர் நடத்தின விதம் தான் அவர் வந்து அதிரடியாக ரிட்டையர்மெண்ட்டை சோசியல் மீடியாவில் அறிவிச்சிட்டு போயிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு கேப்டன்சி பதவியும் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை கம்பீர் வந்து பார்த்துட்ருக்காருன்னு சொல்லப்படுது. இன்னும் ODI ஃபார்மெட்டில் தொடர்ந்து ஆடுவேன்னு ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு. அடுத்த உலகக்கோப்பை வரைக்கும் ரோஹித் சர்மா ஆட போகிறாரு. வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரோஹித் சர்மாவுடைய எண்ணம். அந்த மாதிரி சூழலில் ODI ஃபார்மெட்லையுமே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்காங்களாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து T20 ஃபார்மெட்டில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கார். டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு சுமன் கில்லை வந்து கேப்டனாக போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா டெஸ்ட்டில் பாண்டியா இப்போதைக்கு ஆடுறது கிடையாது. அப்போ 3 ஃபார்மெட்டுக்கும் 3 கேப்டன்களை போட்டு 3 தனித்தனி ஸ்குவாடை வந்து உருவாக்கலாம். 3 ஃபார்மெட்லையுமே ஒரே பிளேயரை வந்து ஆட வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்களாம். அந்த வகையில் ரோஹித் கைவசம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்டன்சி பதவியும் பறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.